வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் செக்டார்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ சிமெண்ட் செக்டார் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வால்யூம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டார் கம்ப்ளீட்டாக வந்து ஸோ ஃப்ரைடே ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் மறுபடியும் போயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கோட அனலைசிஸும் ஸோ மண்டே வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து நான் யூஸ்ஃபுல்லான ஒரு புது புது கண்டென்ட்டாக நான் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பாருங்கள். எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. நிறைய பேர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன ஸ்டாக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அல்ட்ராடெக் கொடுத்துருந்தோம், ஏசிசி கொடுத்துருந்தோம், டால் பாரத், கோரமண்டல், அம்புஜா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அஸ் யூஸ்வல் வந்து நம்மளோட க்ரீன் லைனை வந்து கிராஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுங்க. ஒருவேளை ரெட் லைனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா செல் பண்ணுங்க. இந்த ப்ளூ லைனை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அல்ட்ராடெக் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அல்ட்ராடெக் வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா எப்போ ஓப்பன் ஆனுச்சு, இதுதான் வந்து ஓப்பன் ஆன கேண்டில். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் போயிருந்துச்சு. ஒருவேளை அல்ட்ராடெக் யாராவது வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது பாருங்க பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கு ரீசன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு நிஃப்டி வந்து ஒரு பெரிய கேப் டவுனோ ஒரு பெரிய கேப் அப்போ ஆனிச்சு அப்படின்னா டக்குன்னு நம்மளோட ட்ரேட்ல என்டர் ஆகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாத நம்மளோட நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 120 130 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப் டவுன் ஆனிச்சு. ஸோ எல்லாத்துக்குமே அது தெரியும். அப்படி யாராவது தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது மாதிரி தான் நிஃப்டி ஓப்பன் ஆகி ரெக்கவர் ஆனிச்சு. அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால தான் வந்து கேப் டவுன் கேப் அப் ஆகும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி கேப் அப் கேப் டவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு 100 பாயிண்ட் நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்லாம் ஆனிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கேப் டவுனோ கேப் அப்போ ஆனிச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. பட் இதுலேயும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு ஒரு ட்ரேட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அல்ட்ராடெக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இங்கே பாருங்க பிரேக் அவுட் மாதிரி ஆனிச்சு ஆயிட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அடுத்தது ஏசிசி. நம்ம வந்து எல்லா எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% ஒர்க் ஆனிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அதுலேயே இருந்துக்கலாம். ஸோ அதனால சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி தான். நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 7 ட்ரேட் வின் பண்ணால் போதும். 3 ட்ரேட் வந்து கம்பல்சரியாக ஃபெயில் ஆக தான் செய்யும். ஸோ 7 ட்ரேட் வின் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாகணும். ஏசிசி. ஸோ ஏசிசி வந்து என்னன்னா அங்கே பாருங்க கிளியரா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஏசிசியை ஒருவேளை நீங்க யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கவே கிடையாது. ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளேயே போயிட்டு கடைசியில் நமக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ 2010 வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் வந்துச்சு. எங்க எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 2022ல இல்லாட்டினா 2020ல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அதே மாரி டால் பாரத். ஸோ டால் பாரத் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கங்களேன், இது வந்து இங்க பிரேக் அவுட் ஆகவே இல்ல. இந்த பக்கமும் பிரேக் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் மேலேயும் போய் கன்ஃபர்மேஷன். இதுதான் சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டே ஆகல. நீங்க கிரீன தொட்டோனே போய் எடுத்துறக்கூடாது. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கட்டும். அதாவது இந்த கிரீன் கேண்டிலுக்கு மேல இன்னொரு கேண்டில் மேல போயிருந்துச்சுன்னா நீங்க எடுக்கணும். இல்லாட்டினா எடுக்காதீங்க ட்ரேட். ஸோ அதே தான் இங்க டவுன் சைட்லயும். இங்க பாருங்க இந்த கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் ஆனுச்சு டவுன் சைட்ல. இதுக்கு கீழ இன்னொரு கேண்டில் வரவே இல்ல. அதனால வந்து இந்த ட்ரேட் வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்காம எடுத்திருக்க முடியாது டால் பாரத். ஸோ அதுக்கப்புறம் எடுங்க கோரமண்டல். ஸோ கோரமண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோரமண்டல் வந்து நமக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல வந்து டச் ஆனுச்சு. டச் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டா அந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு போயிருச்சு. ஸோ ஒருவேளை கோரமண்டல யாராவது வந்து கரெக்டா 1156ஓ இல்லாட்டினா 57ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து எது வரைக்கும் வச்சிருக்கலாம்னா ஒரு 62 கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பாயிண்ட் தான் நம்ம வச்சிருக்க முடியும். ஸோ 6 பாயிண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 6 பாயிண்ட் வச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பாயிண்ட் இருக்கும்போது உங்களோட ப்ராஃபிட் வந்து நீங்க கண்டிப்பா 12 பாயிண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால கோரமண்டல் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்தது அம்புஜா சிமெண்ட். ஸோ அம்புஜா சிமெண்ட் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் வந்து இங்கேயே ஆயிடுச்சு இந்த பிரேக் அவுட்.
ஸோ இந்த இடத்துல யாராவது பிரேக் அவுட் ஆனோன்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இல்ல. பட் ஒரு ரீசனபிளானது. இங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 442ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு கிடைச்சிருக்கும். இதுல என்னோட ஃப்ரெண்ட் வந்து எப்படி பண்ணாங்க, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணுனான் அப்படின்னா, 13ஆம் தேதி கரெக்ட்டுங்களா? ஸோ 13ஆம் தேதிங்கும்போது ஆப்ஷனோட பிரைஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அ நமக்கு வந்து பிரீமியம் வந்து ஈஸியா வந்து கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் சைட்வேஸ்ல போனதுனால. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஏசிசிய யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து எந்த இடத்துல நீங்க வந்து எடுத்திருப்பீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எடுக்கும்போது இதோட வேல்யூ எவ்வளவு? 18. ஸோ 8 பாயிண்ட் வந்து நீங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ 8 பாயிண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 50,000 இந்த ஏசிசி வந்து நீங்க வந்து எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு 70 குவான்டிட்டி நீங்க எடுத்திருக்கலாம். ஸோ அப்படி 70 குவான்டிட்டி ஏசிசி எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும்னா, 70 இன்டூ எவ்வளோ எடுத்திருந்தீங்க? 70 இன்டூ நீங்க வந்து எவ்வளோ பாயிண்ட் நம்ம எடுத்திருந்தோம்? ஒரு 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 630 கிடைச்சிருக்கும். ஆனா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோனே, அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஓகே எனிவே டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னோனே, ஒரு ஃபார் அவுட் ஆஃப் சிஇ வந்து செல் பண்ணிட்டான். ஸோ ஃபார் அவுட் ஆஃப் சிஇ வந்து என்ன என்ன ஃபார் அவுட் ஆஃப் சிஇ அப்படின்னா, இங்க பாருங்க இதுதான் ஏசிசியோட ஆப்ஷன் செயின். இங்க பாருங்க நான் ஏசிசியோட ஆப்ஷன் செயின் போட்டிருக்கேன். எக்ஸ்பைரி வந்து 26 எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட் வந்து கீழ தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த 2100 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2100 சிஇ வந்து 2100 சிஇ. ஸோ 2100 சிஇ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இதான் 2100. இதோட சிஇ வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ இதோட சிஇ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 இருக்கு. ஆனா, அவன் வந்து கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆகும்போது, இதோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு அப்டின்னா, இங்க பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போட்டுறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து எடுத்து வச்சிருந்தேன். இது கொஞ்சம் வரட்டும். லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க 13ஆம் தேதி இது ஓப்பன் பிரைஸ் வந்து ரூ. 18. அதே மாரி லோவஸ்ட் பிரைஸ் வந்து 9.75 போயிருக்கு. ஸோ குளோஸ் பிரைஸ் வந்து 10.75. அவன் வந்து எவ்வளோக்கு எடுத்தான்னா, ரூ. 16க்கு எடுத்தான்னு நெனைக்கிறேன். ஸோ ரூ. 16 வரக்கும்போது உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து நமக்கு கீழ போக போக ஆப்ஷனோட பிரைஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கும். காலோட ஆப்ஷன் வந்து கம்மியாயிட்டு இருக்கும். அதனால அவன் வந்து ரூ. 16க்கு வந்து இத செல் பண்ணிட்டான். ஸோ ரூ. 16க்கு செல் பண்ணும்போது, ஒரு லாட் வந்து ஏசிசி எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லாட் வந்து 300. அப்ப அவன் ரூ. 16க்கு வந்து எடுத்தான். எவ்வளவுக்கு புக் பண்ணுனான் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 12க்கு வந்து புக் பண்ணான். அவனும் ஒரு 4 பாயிண்ட் தான் புக் பண்ணியிருப்பான். அப்ப அவனோட ப்ராஃபிட் பாருங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து தப்பான மெத்தடா, ரைட்டான மெத்தடா அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். எப்ப வந்து அந்த மாரி செல் பண்ணணும், எப்ப வந்து நம்ம பை பண்ணணுங்கிறத. ஸோ இப்ப அவன் வந்து என்னன்னா, ஒரு லாட்டுக்கு நான் 300 சொன்னேன். அவன் வெறும் 4 பாயிண்ட் வந்து புக் பண்ணான். அப்ப 4 இன்டு 300. மார்க்கெட் சைட்வேஸ்லயே போனாலும் அவனோட ப்ராஃபிட் பாருங்க ரூ. 1200. ஆனா ஒரு ஆப்ஷன செல் பண்றதுக்கு நம்மகிட்ட வந்து மார்ஜின் நல்ல மார்ஜின் வேணும். பட் நீங்க வந்து ஆப்ஷன செல் பண்ணாம நீங்க நார்மலா நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்குன்னா, அந்த 70 இன்டூ ஒரு 8 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரூ. 560 நமக்கு வந்து கிடைச்சது. பட் ஆனா நீங்க ஆப்ஷன செல் பண்ணதுனால, உங்களுக்கு வந்து அது கிட்டத்தட்ட வந்து ரூ. 1200 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம தெரியாம யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஆப்ஷன செல் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயே போனாலுமே, அதோட பிரீமியம் வந்து கம்மியாகும். இங்க பாருங்க நமக்கு மொத்தமே 10 பாயிண்ட் தான் கம்மியானாலுமே, ஏசிசியோட அந்த இது வந்து பாருங்க லோவஸ்ட் வேல்யூ 10 வரைக்கும் வந்துருச்சு. ஒருவேளை யாராவது ரூ. 18க்கு இத செல் பண்ணியிருந்தாங்கன்னா, லோவஸ்ட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து 9.75 போயிருக்கு. அப்போ ஒரு 8 பாயிண்ட் புக் பண்ணியிருந்தா கூட ரூ. 2,400 அன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இது மாரியும் நெறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா இது தெரியாம நம்ம வந்து எதையுமே பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்தது மண்டே. ஸோ மண்டே வந்து நம்மளோட என்ன ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்டின்னா, ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஏசிசி, டால் பாரத், கோரமண்டல், அம்புஜா இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க மார்க்கெட் வந்து நாஸ்டாக் 194 பாயிண்ட் டவுனு. அதே மாரி நமக்கு S&P 500ம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ டாக்ஸ் 238 பாயிண்ட் டவுனு. ஆயிலோட ரேட் அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன் சைட்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அப்போலோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போலோ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ கிரீன் கேண்டில் வந்து கிரீன் சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆனுச்சு அப்படின்னா, கிரீன் சைட்ல வந்து எடுங்க.
பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழேயோ இல்லாட்டா ப்ளூ லைன் வைங்க. ஒருவேளை டவுன் சைடில் வந்து ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைங்க. இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ரூ. 4000 ஸ்டாக்கு. அதனால ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நான் எல்லா ட்ரேடுமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் சொல்கிறேன். ஸோ அதனால எல்லாமே பிளைண்டாக பண்ணாதீங்க உங்களோட நாலேஜ் இல்லாமல். ஸோ அடுத்தது டிவிஎஸ் மோட்டார். ஸோ செகண்ட் ஸ்டாக் வந்து டிவிஎஸ் மோட்டார் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒருவேளை அப் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. இது ஆல்வேஸ் ஆல் டைம் ஹைல இருக்கு. 2 கேண்டிலுமே நல்ல பை கேண்டில். ஸோ அதனால இந்த டிவிஎஸ் மோட்டார் வந்து ஒருவேளை இந்த கேண்டில பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை போகலாம். பை போனீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மார்க்கெட் வந்து டவுனாக இருக்கும்போது கேப் டவுன் ஆகும்போது போய் பை பண்ணாதீங்க. மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ட்ராப் ஆயிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ்எஸ். ஸோ ஓஎஃப்எஸ்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தாண்டினுச்சுன்னா பை பண்ணுங்க. இதை தாண்டினுச்சுன்னா செல் பண்ணுங்க. ப்ளூ லைனை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ டெக் மஹேந்திராவும் அதே மாதிரி தான். ஸோ இதை தாண்டுனுச்சு அப்படின்னா பை பண்ணலாம். இங்கே தாண்டி இதுக்கு கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணலாம். ஸோ நாஸ்தாக் மார்க்கெட்லாம் டவுன் ஆகிறதுனால ஓஎஃப்எஸ்எஸும் டெக் மஹேந்திராவும் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டா மூணாவது ஆப்ஷன் வந்து டிவிஎஸ் மோட்டார் அப் சைடில் போக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போல்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிசிஷன் எடுத்துக்கங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக் தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால ட்ரெண்ட் ஆகிற நாள் இன்னைக்கு மட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியல அப்படின்னா கேளுங்க. நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.